நான் உங்க அருண். அம்மனுக்கு தேங்காயை உடைச்சு அது எப்படி உடையுதுங்கிறத வச்சு ஒருத்தரோட வாழ்க்கையில என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கும்னு ஒருத்தர் புதுவிதமான முறையில கண்டுபிடிச்சு சொல்றாரு. அவரை மீட் பண்ணத்தான் இன்னைக்கு நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உடம்புக்குள் இருப்பது நாகசக்தியா பேயா? தேங்காயை உடைத்தே கண்டுபிடிக்கும் வினோதம். அந்த தேங்காயை உடைச்ச உடனே பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த தேங்காய் இவ்வளோ அழகாக உடைக்கும். நான் இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கேன். இங்க இருக்கிற வடகரையில ரொம்ப டிஃபரெண்டான மெத்தட்ல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாங்கன்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நாம வாங்கிட்டு போற தேங்காய சாமி முன்னாடி உடைச்சு அது உடையிற தன்மையை வச்சு பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு ஒருத்தர் தீர்வு சொல்றாரு. அந்த அதிசயத்தை செய்யறவரோட பேரு ராஜ்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த தேங்காய் குறி நடக்கிற கோயிலுக்கு தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். விசாரிச்சு கோயில் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டேன். இந்த கோயிலோட தோற்றத்தை பார்க்கும்போதே இது ஒரு அம்மன் கோயில்னு உணர வச்சுது. நான் போயிருந்த நேரம் தேங்காய் குறி சொல்ல ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. மக்கள் நிறைய பேரு தேங்காய் குறி கேட்க காத்திருந்தாங்க. இவர்தான் நான் தேடி வந்த ராஜ். தேங்காயை வச்சு குறி சொல்றவரு. கிட்டத்தட்ட 30 வருஷங்களா அம்மனை வழிபட்டு தேங்காய் குறி சொல்றாரு. தான் வழிபடும் அம்மன் தனக்கு அமானுஷ்யமான முறையில உணர்த்துறதால உடைச்ச தேங்காயோட வடிவத்தை பார்த்து பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு சொல்ல முடியும்னு இவர் குறிப்பிடுறாரு. பிரிந்திருக்கும் கணவன் மனைவி, குழந்தை வரம், பேய் மற்றும் செய்வினை கோளாறு, தொழில் நஷ்டம், இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு இவரை தேடி மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. நான் போயிருந்த நேரம் ராஜ் பூஜைய ஆரம்பிச்சாரு. அங்க இருக்கிற எல்லா சாமிகளுக்கும் ஓடி ஓடி பூஜை செஞ்சாரு. வந்திருந்த எல்லாரும் அமைதியா கையில தேங்காயோட வெயிட் பண்ணாங்க. உடைச்ச தேங்காய வச்சு எப்படி குறி சொல்ல போறாருன்னு பார்க்க எனக்குள்ளேயும் ஆர்வம் அதிகமா இருந்தது. கோயில சாமி கும்பிட வரவங்க பூஜை பொருட்கள் வாங்கும்போது தேங்காயும் வாங்கறது நடைமுறையில இருக்கிற பழக்கம். ஆனா இங்க குறி கேட்கறதுக்காகவும் தேங்காயோட மக்கள் வந்து இவரை பார்க்கறாங்க. இவரோட கணிப்புகள் எல்லாம் துல்லியமா இருக்கிறதால தொடர்ந்து பல வருஷமா இவரை தேடி மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அதிசயமான மெத்தட்ல தீர்வு சொல்றத பத்தி ராஜ் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். தேங்காயை உடைக்கும் போது ஏற்படும் அடையாளங்கள் தான் பிரச்சனைகளை கண்டுபிடிக்கும் குறியீடுகள்னு ராஜ் குறிப்பிடுறாரு. நீங்க இந்த தேங்காய் வச்சு வாக்கு சொல்றீங்க இல்லையா? ஆமாம். அந்த தேங்காயை பார்த்து எப்படியா கரெக்டா ஒருத்தவங்களோட பிரச்சனையை சொல்லிடுறீங்க? அந்த தேங்காய் உடைச்ச உடனே ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த தேங்காயை விளையில வாழைப்பழத்தோடு இருக்க முடியாது, அவ்வளோ அழகாக உடையும். அந்த தேங்காயில் வந்து அவங்களுடைய பிரச்சனை இருக்காது, அவங்க வசதி வாய்ப்பெல்லாம் சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய காரணமாக காட்டும். அந்த தேங்காயில் ஒரு சின்ன ஒரு பீஸ் இது பண்ணாலும் அவங்க குடும்பத்தில் எதனா ஒரு நோய் இருக்குது அப்படின்றது வரும். அந்த தேங்காயில் ஒரு வீரல் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் அந்த வீரலில் சில கோடுகள் இருக்குது. மூட்டை இத்தனை அந்தரம் இருக்குது, இத்தனை சாவில் பஜ்ஜி வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த தேங்காயில் சில இடத்துல குழி காட்டும். அந்த பஜ்ஜிங்க அதெல்லாம் அது தெரியும், என் கண்ணுக்கு நல்லாவே தெரியும். அது கிளியராக அது மாதிரி சொல்லுவேன். அந்த தேங்காயை தான் காட்டும். உயிருக்கு சேதம்னா தேங்காய் தூளாயிடும். உயிருக்கு சேதம் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லுவேன், இன்னைக்கு சாதனங்களோ இல்லை ஒரு 8 நாளில் இது நல்லாயிருன்னு சொல்லுவேன். ராஜ் சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்ன பரவசப்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். நம்மோட அன்றாட வாழ்க்கையில தேங்காயை உபயோகப்படுத்துறோம். உடைச்ச தேங்காயை வச்சு நம்மால எதுவும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஒருத்தரோட வாழ்க்கை நிகழ்வுகளை உடைச்ச தேங்காயை வச்சே நேர்ல பார்த்த மாதிரி ராஜ் கரெக்டா சொல்றதுக்கு பின்னணியில இருக்கிற சூட்சமத்தை என்கிட்ட சொன்னாரு. அம்மன் வழிபாடு தன்னை அதிசயமான முறையில வழி நடத்துவதால தான் தன்னால இந்த அதிசயத்தை நிகழ்த்த முடியறதா இவர் குறிப்பிடுறாரு. தேங்காய் வந்து உடைக்கிற விதத்தை வச்சும் அது உள்ள குழி இருக்கிறது, அது ஏதாவது செதில் பிடிச்சி உடஞ்சிருதுன்னா அதை வச்சு சொல்றீங்க. அதை வச்சு சொல்றேன். இதெல்லாம் எப்படி படிச்சீங்க, இல்லை தானாவே தெரியுதா உங்களுக்கு? இல்லை, இது வந்து இந்த கோயில் வந்து மணி ஆட்டுறதோ இல்லை இந்த புக்கு படித்து இதை தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இல்லை.
இது தற்செயல என்னையவே அறியாமல் தூங்கும்போது கூட வந்து பேசுகிறேங்கிட்ட. நான் தூங்கிடுவேன். ஒரு சின்ன குழந்த மாதிரி வந்து பேசும், இல்லை நல்ல ஒரு வயசு பொண்ணாக வந்து பேசும். இது மாதிரி அதுதான் வரும். அப்போ பேசும்போது அவங்க என்னமோ சொல்லுவாங்க. அது நாளைக்கு என்ன நடக்குதோ அவங்க சொல்லத்தான் நடக்கும். யாரோ ஒரு பெரிய நோய் வருது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ராத்திரிக்கு அவங்க அந்த காயெல்லாம் தூக்கிட்டு வந்த மாதிரியும், நான் போயிட்டு அவங்களுக்கு குங்கம் வைக்கிற மாதிரியும், அந்த தேங்காய் உடைக்கிற மாதிரியும், அது நல்லா இன்னைக்கு இருங்கன்னு சொல்கிற மாதிரி அவங்க நல்லா ஆகிட்ட மாதிரி அது மாதிரி நைட் கனவுலே கண்டுடுவேன். அப்புறம் நாளைக்கு அதே மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் தேங்காய் வச்சு வாக்கு பார்க்குறீங்க இல்லையா? வாக்கு பார்க்கும்போது அம்மன் வந்து உங்களுக்கு சப்தமாக சொல்லுவாங்களா இல்லை உங்களுக்குள்ளேயே இறங்கி சொல்லிடுவாங்க? அது என் மனசுக்குள்ளே நடந்துடும். உங்களோட மனசுக்குள்ளே இருந்து சொல்லுவாங்களா? ஆமாம். தேங்காய் குறி ஆரம்பமாச்சு. முதல்ல வந்திருந்தவங்க எல்லாரும் ராஜ் கிட்ட தேங்காயை கொடுத்தாங்க. ராஜ் தன்னோட கையாலேயே கல்லுல அடிச்சு தேங்காயை உடைச்சு அவங்க கிட்டயே திரும்பவும் கொடுத்துடுறாரு. தேங்காய்களை உடைக்கும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல உடையுது. இப்படி உடையறத வச்சுதான் ராஜ் பலன் சொல்ல போறாரு. இவங்க மங்கம்மா தேங்காய் குறி கேட்க வந்திருந்தாங்க. உடைச்ச தேங்காயை பார்த்து பலன் சொல்ல ஆரம்பிச்சாரு ராஜ். அப்பதான் ஒரு அதிசயம் நடந்தது. உடைஞ்ச தேங்காயோட ஒரு பகுதியை தன்னோட இடது கைக்குள்ள வச்சுக்கிட்டு மங்கம்மாவை பார்த்து கையை அசைச்சாரு. மங்கம்மாவுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அம்மனோட சக்தி வெளிப்பட ஆரம்பிச்சது. மங்கம்மா ஆட ஆரம்பிச்சாங்க. மகுடி சத்தத்துக்கு ஏத்த மாதிரி பாம்பு ஆடும். இங்க ராஜ் கையசைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மங்கம்மா ஆடினாங்க. ராஜ் கையில இருக்கிற தேங்காய அப்பதான் நான் உத்து பார்த்தேன். உடைஞ்ச அந்த பகுதி நாகப்பாம்பு படம் எடுப்பது மாதிரி இருந்தது. எனக்குள்ள ஆச்சரியம் தாங்கல. உடம்புல அம்மன் சக்தி இருக்கிறவங்களோட தேங்காய் இப்படித்தான் உடையும்னு ராஜ் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. இது மாதிரி தேங்காய் உடைச்சாங்கல்ல, இந்த மேல்முடியில வந்து பாம்பு மாதிரி நாக்கை நீட்டின்னு வரும், பாம்பு தலைக்காய மாதிரி வரும். அது அவங்க பக்கம் அப்படி திருப்பினா அவங்க மேல அருள் வந்துடும். அந்த பாம்பு மாதிரி இருக்கு, அது வந்து அவங்க பக்கமா காமிச்சாக்கா அவங்க மேல அருள் வரும். ஏன்னா அவங்க மேல சாமி இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த இப்படி வந்து அவங்க மேல சாமி இருக்கு, அவங்களுக்கு தான் அப்படி உடையும். சாமிங்கிறவங்களும் இப்படி உடையும். அது அப்படியே இப்படி திரும்பி பார்த்த உடனே அவங்க தள்ளிவிடும், ஆடுவாங்க. இந்த மேல்முடியில் வரும், அது கீழ்மடியில் இல்லை, மேல்மடியில் வரும். அந்த தேங்காய் அந்த மாதிரி வரும்போது கீழ்மடியில் வந்து ஒரு சந்து வந்துடும். மங்கம்மா ராஜ் முன்னாடி உட்கார்ந்தாங்க. மங்கம்மாவுக்குள்ள இருக்கிற அம்மனோட ராஜ் பேசினாரு. நீ வந்துங்க யாரு? இந்த குடும்பத்தை எல்லா சூழ்நிலையிலையும் காத்து நிக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. அப்படியே இருப்பேன்னு அம்மனும் வாக்கு கொடுத்தாங்க. இந்த குடும்பம் நல்லா எப்படி வச்சிருப்பியா? வச்சிருப்பியா? குறையில்லாத வச்சிருப்பியா? நெத்தியில கைய வச்சு மங்கம்மாவுக்குள்ள இருந்த அம்மனை வெளியேத்தினாரு. உடைச்ச தேங்காய நம்ம டீம்ல இருந்தவங்களுக்கு காட்டினாரு ராஜ். அம்மன் சக்தி உடம்புக்குள்ள இருக்கிறவங்க கொண்டு வந்த தேங்காய ராஜ் உடைக்கும் போது இப்படி நாகப்பாம்பு படம் எடுப்பது மாதிரியான தோற்றத்தை வெளிப்படுத்தினது எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. நான் மங்கம்மா கிட்ட பேசினேன். தனக்குள்ள இருக்கிற அம்மன் சக்தி இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தா வெளிப்படும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு தேங்காய் உடைச்சி வாக்கு பார்த்தாங்கல்ல, அந்த தேங்காய் உடைஞ்ச விதம் வந்து பாம்பு மாதிரி வடிவமா தான் இருந்தது. அதை காட்டின உடனே சாமி ஆடும். அந்த பாம்பு வடிவம் மாரி இருக்கிறது திருப்பி காட்டினாக்கா சாமி ஆடுச்சு. ஓ, உங்களுக்கு அந்த நாகம் இருக்கா உடம்புக்குள்ளார? சாமின்னு தான் சொல்லணும், நாகமா என்னன்னு தெரியல, அது அம்மாவுக்கு தான் தெரியும். இன்றைய மாடர்ன் லைஃப்ல கல்யாண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருது. கணவன் மனைவி பிரச்சனை நிறைய குடும்பங்கள்ல தீர்க்க முடியாத ஒரு அம்சமா இருக்கு. சிக்கல்ல இருக்கிற கணவன் மனைவி பெரும்பாலானவங்க இங்க வராங்க. இவர் ஜெயகோபால். இவரோட மனைவி இவரை விட்டு அடிக்கடி பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கு தீர்வு தேடித்தான் இங்க வந்திருக்காரு. ஏற்கனவே உடைஞ்சிருந்த தேங்காயோட வடிவங்களை வச்சு கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பத கண்டுபிடிச்சு சொன்னாரு ராஜ். ஜெயகோபால் அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறத ஒத்துக்கிட்டாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கல்யாணம் ஆகிட்டு 12 வருஷம். இது வரல உங்க வீட்டுக்காரி வந்து உங்கள்கிட்ட இருந்து ஒரு 4 முறை ஓடி வந்திருப்பாங்களா? ஆமாங்க. ஆமாங்க. எத்தனை முறை? 5 இது 6வது முறை. இது 6வது முறை. நானே கம்மியாக சொல்லிட்டு நடத்தேங்க. இது 6வது முறை. இது மாதிரி உங்ககிட்ட வந்து நிற்கிறதே இல்லை. ஆமாம். வந்தால் 3 மாதம் இல்லை 2 மாதம். ஆமாம். அதுக்கு மிச்சம் வாழ்க்கிறது இல்லை, ஓடிடுது. இந்த கீழ்மொழி குடும்பம், மேல்மொழினா அவங்க பெரியவங்க, மேல்மொழி பெரியவங்க, கீழ்மொழி குடும்பம். இந்த குடும்பம் வந்து வீடு விட்டு போச்சு, ஓடிட்டாங்க.
அவங்ககிட்ட இல்லை, இப்போ உங்ககிட்ட இல்லை, இல்லைங்க. இப்போ அவங்ககிட்ட இல்லை, ஓடிட்டாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு சொல்றாரு ராஜ். இந்த குடும்ப பிரச்சனைக்கு வித்தியாசமான ஒரு தீர்வை சொன்னாரு. ஜெயகோபாலோட மனைவி அணியக்கூடிய ஆடைய கொண்டு வந்தா அதை வச்சு பூஜை செஞ்சு இந்த பிரச்சனைய சரி செய்யலாம்னு ராஜ் சொன்னது எனக்கு வியப்பா இருந்தது. ஜெயகோபால் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இந்த ஜாக்கெட்டு தான் கொடுங்க, கூட்டிட்டு நான் வர வச்சிடறேன். அப்புறம் நீங்கள் கூட்டிட்டாங்க, இந்த வில்லுங்களா வாழ்ந்துக்கலாம். சரி. சேம் ஆயிட்டுக்குவேன் போய் வாழ்க்கையில். ஆமாங்க, அசிங்கிட்டு தான் நானே பெட்ஷீட் டவுன் பண்ணிட்டேன். தேங்காயை உடைக்கும் போது அதுல விழக்கூடிய விரிசல் மாதிரியான அடையாளங்களை வச்சு கணவன் மனைவி பிரச்சனைய கண்டுபிடிப்பதா ராஜ் சொல்றாரு. இங்க வரவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் சில பேருக்கு வந்து மனைவி இவங்க கூட இருக்காங்களா அப்படின்னு மனைவியை பத்தி கேட்டு ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், அந்த பிரச்சனைகளும் அதுல தெரியுங்களா இல்ல அது தேங்காயில் அந்த தேங்காயில் வந்து சில வீர்லுங்க இருக்குது. குடும்பத்தில் வந்து மனைவி புருஷன் வந்து பிரிஞ்சு இருந்தாக்கல அந்த தேங்காயில் ஒரு வீரில் வரும். அவங்க திருப்பி சேரணும்னா அதுக்கு ஏதாவது பூஜை இருக்காங்க? அதுக்கு பூஜை இருக்குது. அவங்களுக்கு என்ன காரணம் அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க, தப்பு பண்ணிட்டு பிரிஞ்சதா அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிடுவோம். இந்த தவறு தான் காரணம் சொல்லுவோம். இல்லை ஒரு தோசை இருக்குதா, இதுதான் காரணம் இருக்குதா, தோசை கழிச்சுடுவோம். இல்லை பேய் பிடிச்சோட அது மாதிரி பிரிஞ்சுறாங்க, சண்டை போட்டுட்டு பேய் எல்லாம் ராவடி பண்ணி அந்த பேய் ஓட்டிட்டு சேர்த்து வச்சிடும். இது எதுக்காக இங்க அவங்களோட துணி எடுத்துகிட்டு வச்சு இங்க சாமி கிட்ட வச்சு பூஜை பண்றீங்க? அது என்ன, அவங்க போட்டுக்கிற துணியை கொண்டாந்து அம்மாட்ட வச்சா தான் அம்மாவுக்கு தெரியும் அவங்க யாருன்னு. அப்படி இந்த துணியை வச்சு பூஜை பண்ணிட்டா எவ்வளவு நாளுக்குள்ள அவங்க கிடைச்சிருவாங்க திருப்பி? அது குறிப்பிட்டு அம்மா சொல்லுவாங்க, இவ்வளவு நாளில் கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு அந்த நாள்லேயே கிடைக்கும். இப்படி தேங்காய்களை வச்சு பிரச்சனைகளை அடையாளம் கண்டுபிடிப்பதும் இங்க வரவங்க அதை ஒத்துக்கிறதும் என் கண் முன்ன நடக்கக்கூடிய ஒரு அதிசய செயல்பாடா எனக்கு தோணுது. ஜோதிட சாஸ்திரத்துல ஒருத்தருடைய வாழ்க்கை பத்தின ரகசியங்கள் எல்லாமே சூட்சமமா சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடர்கள் கிரக நிலைகளை உணர்ந்து ஒருத்தரோட பலனை சொல்லுவாங்க. ஆனா உடைஞ்ச தேங்காயோட அமைப்பை வச்சு ராஜு சொல்ற விளக்கம் எனக்கு புதுவிதமான ஒரு அனுபவத்தை உணர வச்சுது. இப்படிப்பட்ட அமானுஷ சக்தி ராஜுக்கு கிடைச்சத பத்தி சில நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் தேங்காய் உடைச்சுன்னு சொல்லி கேட்குறீங்களே, அப்போ குழந்தை இறந்துச்சுன்னா இப்படி தானே காட்டும். அந்த குழந்தை பிறந்து எவ்வளோ நாள் இருந்துச்சு? 7 மாதம் இருந்துச்சு. அது என்ன குழந்தை, ஆண் குழந்தையா? ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் வடகரை கிராமத்துல இருக்கேன். இங்க இருக்கிற ராஜ் தேங்காயை உடைச்சு ஒருத்தரோட பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு ஒரு வித்தியாசமான ப்ரெடிக்ஷன் சொல்றாரு. பிரச்சனைக்குரியவங்களோட உடம்புக்குள்ள இருக்கிறது பேயா நாகசக்தியானு எல்லாம் கூட தேங்காய் உடையறதை வச்சே கண்டுபிடிக்கிறாரு. இந்த வித்தியாசமான தேங்காய் ஆரூடத்தை பார்க்க தான் இங்க நான் வந்திருக்கேன். இப்போ தேங்காயை வச்சு ஆச்சரிய நிகழ்வை நிகழ்த்திக்கிட்டு இருந்தாலும் ஆரம்பத்துல ராஜ் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு விநாயகர் சிலை இவருடைய விவசாய நிலத்துல இருந்து கிடைச்சிருக்கு. சில அமானுஷ உணர்வுகள் தனக்குள்ள வர ஆரம்பிச்சதை உணர்ந்த ராஜ் விநாயகர் சிலைய வழிபட ஆரம்பிச்சிருக்காரு. அது வளமுடி விநாயகர் குழந்தை வச்சிருக்கிறேன். இது ராஜகணபதி கிடைச்சு, சரி இது அங்கேயே கிடைச்சிச்சு, சரி அங்கேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு இங்கே வந்து கோயில் கட்டி இந்த விநாயகத்தை வச்சேன். அப்புறம் அங்கே அவங்களால எதுவும் பூஜை பண்ண முடியலன்னு சொன்னாங்க, அதனால அதையும் எடுத்துன்னு இங்கே வச்சிட்டேன். இவர் தான் உங்களை அந்த ஆன்மீகத்துக்கு ஆரம்பத்தில் இதுதான் பூமியில் எனக்கு ஆன்மீகத்துக்கு உருவாக்கப்பட்டது. விநாயகர் சிலை கிடைச்ச மாதிரி அம்மனோட சக்தியை உணர வைக்கும் விதமா சுயம்புவா அம்மன் சிலை பூமியில இருந்து கிடைச்சிருக்கு. அதையும் இங்க வச்சு வழிபடுறாரு. சாமி கும்பிடாம இருந்தீங்க, உங்களுக்கு திடீர்னு வந்து சாமி சக்தி கிடைச்சி அந்த வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. வாக்கு வந்து தேங்காயை வச்சுதான் ஏன் சொல்லணும் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? அதாவது வந்து நான் சாமி கும்பிட மணியாட்டம் எதுவுமே தெரியாது. அந்த விநாயகரை எடுத்து வச்சு கும்பிடும் போது தேங்காயை உடைச்சேன். தேங்காய் உடைச்சான்னு சாமி பண்ணுறோம், அப்போ கும்பிடும் போது தேங்காயை உடைச்சேன். அந்த தேங்காயை வந்து கல் மேலே மொத்தமாக போட்டேன். அது எண்ணெய் அறியாதான் நான் உடைச்சேன். ஏனில் அடிக்கல, மொத்தமாக சோறு தாங்க மாதிரி மொத்தமாக போட்டேன். அந்த தேங்காய் வந்து அழகாக பிளேடில் அறுத்த மாதிரி அப்படியே மேல் மூடி பாம்பு மாதிரி நல்லா அழகாக வடிவாக வந்துச்சு. அப்போ அது தேங்காயில் பார்த்தேன், அதில் ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு. அப்போ இனிமேல் இதுவே நம்ம செஞ்சுக்கலாம்னு செஞ்சுட்டேன். இவங்க அனிதா. இவங்க கொண்டு வந்த தேங்காயை ராஜ் உடைக்கும் போது அது கரெக்டா உடையல. தேங்காயோட மேல் ஓடு மட்டும் தனியா வந்துடுச்சு. பார்த்த எல்லாருக்கும் இது ஷாக்கிங்கா இருந்தது. இதை வச்சு என்ன சொல்ல போறாரோ அப்படிங்கிற பதபதைப்பு அனிதா கிட்ட இருந்தது.
உடைஞ்ச தேங்காய கையில வச்சு பார்த்த ராஜ் இந்த மாதிரி தேங்காய் உடைப்பட்டிருப்பது ஒரு மரண நிகழ்வை குறிக்கும்னு சொன்னாரு. அப்படி ஏதாவது எதிர்பாராத விபரீதம் உங்க வீட்டுல நடந்ததான்னு ராஜ் அனிதா கிட்ட கேட்டாரு. சில நாட்களுக்கு முன்னாடி பிறந்த சில மாதங்களே ஆன தன்னோட குழந்தை இறந்து போனதை அனிதா ஒத்துக்கிட்டாங்க. அதை கேட்ட எல்லாரும் வேதனைப்பட்டாங்க. அப்புறம் தேங்காய் உடைஞ்சுன்னு சொல்லி கேட்குறீங்களே, அப்போ குழந்தை இறந்துச்சுன்னா இப்படி தானே காட்டும். அந்த குழந்தை பிறந்த எவ்வளோ நாள் இருந்துச்சு? 7 மாதம் இருந்துச்சு. அது என்ன குழந்தை, ஆண் குழந்தையா? அடுத்ததா தேங்காயை கட் பண்ணி காமிச்சாரு. உள்ள இருக்கிற தண்ணீர் மஞ்சள் கலர்ல இருந்தது. இறந்து போன குழந்தை இந்த நிறத்துல தான் இருந்திருக்கும்னு ராஜ் சொன்னாரு. அதை கேட்ட உடனே அனிதா அழத் தொடங்கிட்டாங்க. அந்த பையன் இந்த கலர் தான் இருந்திருப்பான், வேற கலர் மாற முடியாது. உங்க பையன் கலர் அவ்வளோதான், இதை விட வேற கலர் உங்க பையன் பார்த்துருக்க முடியாது. நீங்க நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்படி தேங்காய் மூலமா வெளிப்பட ஆரம்பிச்சது அங்க இருந்த எல்லாரையும் பிரமிப்புக்கு ஆளாக்குச்சு. அனிதாவுடைய உடல் அமைப்பை பார்த்து அவங்களுக்கு துர்சக்தி பிரச்சனை இருக்கிறதா ராஜ் சொன்னாரு. அதை சரி செய்யறதா வாக்கு கொடுத்தாரு. நான் அனிதாவை மீட் பண்ணி பேசினேன். தன்னோட குழந்தைய காப்பாற்ற முடியாம போன வேதனையில இருந்தாங்க. தொடர்ந்து காய்ச்சலால அவதிப்பட்டு உடம்போட தன்மையே மாறி குழந்தை இறந்து போனதை என்கிட்ட சொன்னாங்க. என்ன வேண்டுதலுக்காக இங்க வந்திருக்கீங்கம்மா? நாங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்க வந்தோம். வந்தோடனே தேங்காய் உடைச்சாங்க, அழுவிருச்சு. அழுவனோடனே பையன் வந்து தவறிட்டானான்னு கேட்டாங்க. ஆமான்னோம். அந்த தேங்காய் வந்து ஃபுல்லா அழுகுன மாதிரி இருந்துச்சுல்ல, மேலே அழுவுன மாதிரி இருந்துச்சு. வெட்டினோடனே தண்ணி மஞ்சளாக இருந்துச்சுங்க. பையன் அதே மாதிரி தான் இருந்தான். தண்ணி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பையனும் புண்ணாக இருந்தான். அதாவது மேலெல்லாம் செவப்பு செவப்பா கண்ணுலாம் மேலே போயிடுச்சு. நாக்கெல்லாம் செவப்பா, உதடெல்லாம் கரையேன்னு ஆயிடுச்சு. பையன் இறந்தப்ப சக்கச்சவே இந்த பையன் வந்து கருப்பாகவே ஆயிட்டான் இறந்தப்ப. பேய் பிடிச்சவங்களுக்கும் இங்க தீர்வு கிடைக்கிறதா ராஜ் சொல்றாரு. பேய் பிடிச்சவங்க இவர் முன்னாடி வந்து நின்னாலே தானா ஆடிடுவாங்கன்னு அந்த பேய பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பாதிப்படைஞ்சவங்க உடம்புல இருந்து பேய அம்மன் சக்தியால விலக்கிடுறதாகவும் ராஜ் குறிப்பிடுறாரு. அந்த பேயெல்லாம் எப்படி விரட்டுவீங்க? அந்த பேய் வந்து பேர் என்ன, ஊர் என்ன, நீ எப்படி செத்த, உனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்குதா, நீ எனக்கு தண்ணி அடிப்பியா, ஆக்சிடென்ட் ஆகிட்ட, எப்படி செத்த, நாங்களாம் கேள்வி நிறைய கேட்குறோம். அது நான் இப்படி தான் செத்தேன், இது மாதிரி எனக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, இல்லை நான் கல்யாணம் ஆகாத முன்னே செத்துட்டேன், இல்லை ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டேன், இல்லை மருந்து குடி செத்துட்டேன், இல்லை லவ் பிரச்சனையில் செத்துட்டேன் அப்படின்னு அதுக்கு சொல்லுதுங்க. அதுங்களை வந்து எவ்வளோ, என்ன ஊர், உன் பேர் என்ன, நீ செத்து எத்தனை வருஷம் ஆச்சு, இதை பிடிச்சி எத்தனை வருஷம் ஆச்சு, எல்லாமே கேட்போம். ஒரு பேய் வந்து நான் போக மாட்டேன்னு அடம் கூட பிடிக்கும். அதுக்கிட்ட நான் ஏற்கனவே நான் சத்தியமாயிடும், நான் சொல்கிற மாதிரிலாம் கேட்டு சத்தியமாயிடும், அது சத்தியம் பண்ணிடும். அப்போ நீ கொடுத்த சத்தியம் அவன் பொய் தானா அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் விரட்டுவோம். அதுக்கு மிஞ்சி ஆனாங்களும் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் நான் போயிடுற மாதிரி ஒரே முட்டை கத்தும், அம்மா எரிக்கிறாங்க, ஐயோ நெருப்பாக எரிக்கிறாங்க, நான் போயிடன்னு கத்தும். அப்போ வந்து அது முடி எடுத்து கொடுக்க சொல்லுவோம். அது கையில் முடி எடுத்து கொடுக்கும், ஒரு 7-8 முடி எடுத்து கையில் கொடுக்கும். அதை நாங்கள் வாங்கி முடி போட்டுருவோம். அப்போ போகலான்னு சொல்ல உடனே அது போவோம். ராஜு சொன்ன விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி ஒரு பேய் தன்னை வெளிப்படுத்திய சம்பவம் என்னோட கண்ணுக்கு முன்னாடியே நடந்தது. பிரச்சனையோட வந்திருந்த ஒரு பெண்ணை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு ராஜ். அவர் கையில இருக்கிற தேங்காய் மூலமா வித்தியாசமா ஏதாவது சொல்ல போறாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த பெண்ணுக்கு பக்கத்துல இருந்த ஒரு நடுத்தர வயது பெண் திடீர்னு ஆட தொடங்கிட்டாங்க. ராஜ் விசாரிச்சுக்கிட்டு இருந்த பெண்ணோட உடம்புக்குள்ள இருந்த பேய் பக்கத்துல இருந்த பெண்ணோட உடம்புக்குள்ள புகுந்து ஆட ஆரம்பிச்சது. முதல்ல அங்க இருந்தவங்களுக்கே அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. அப்புறமா விசாரிக்கும் போதுதான் இந்த பெண்ணோட உடம்புக்குள்ள இருந்த பேய் தான் பக்கத்துல இருந்த பெண்ணோட உடம்புக்குள்ள புகுந்து ஆட ஆரம்பிச்சது எல்லாருக்கும் புரிஞ்சது. போய் சொல்ல மாட்டியா? சத்தியமா சொல்ல மாட்டியா? அம்மா மேல சத்தியமா போய் சொல்ல மாட்டியா? நீ நல்லவனா இருக்கு, எதுல எங்கிட்ட அடிவாங்கண்ணா? ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் தருமபுரி மாவட்டம் வடகரை கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற ராஜ் அம்மனோட சக்தியால தேங்காயை உடைச்சு அது எப்படி உடையுதுங்கிறத பார்த்து ஒருத்தரோட உடம்புக்குள்ள துர்சக்தி இருக்கா, பேய் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்றாரு.
அதையெல்லாம் பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். ராஜு முரட்டுத்தனமா அடிச்சு அந்த பேயை விசாரிக்க ஆரம்பிச்சாரு. இந்த பெண்ணுக்குள்ள இருந்த பேய் பயங்கரமா அழத் தொடங்கிடுச்சு. ராஜு சொல்றத கேட்கறதா அந்த பெண்ணோட உடம்புக்குள்ள இருந்த பேய் பதில் சொல்லுச்சு. தலைமுடிய பிடிச்சு உலுக்கி உண்மைய சொல்ல சொன்னாரு. பொய் சொல்ல மாட்டியே? நான் சொல்றபடி கேட்கிறேன். என்ன புள்ளி மேல இருந்தியா? புள்ளி மேல இருந்தியா? இப்பதாங்க மாறினியா? எது அதுக்குள்ள மாறிக்கிட்ட? என்ன கைய இதில் தான் இருக்கிறேன். அழகா சொன்னா அடி வாங்கக்கூடாது. இதில் தான் இருக்கிறேன். இதில் தான் இருக்கிறேன். அந்த பேய் சொன்ன தகவல்கள் முன்னுக்கு பின் முரண்பாடா இருந்தது. திரும்பவும் யாரையும் பிடிக்க கூடாதுன்னு ராஜு சொன்னதை அந்த பேய் கேட்டுக்குச்சு. அந்த பெண் மயங்கி விழுந்தாங்க. சார் நான் சொல்ல கேட்கிறீடா? பொய் சொல்ல மாட்டியா? சத்தியமா சொல்ல மாட்டியா? டேப்பா அம்மா மேல சத்தியமா போய் சொல்ல மாட்டியா? டே நீ நல்லவனா இருக்கு. எதுக்கு எங்கிட்ட அடி வாங்கினா? நீ நல்லவனா? சரிடா சரிடா. நான் சொல்றபடி கேப்பியா? சரி சரி. அப்ப நான் கூப்பிட்டு உடனே கூப்பிட்டுமா? நீ பொண்ணு மேல போக மாட்டியா? அந்த பொண்ணு மேல போக மாட்டியா? இதில் தான் இருக்கிற. இந்த சம்பவம் அங்க இருந்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இங்க இருக்கிற தெய்வ சக்தியான அம்மனாலதான் இது எல்லாமே நடக்குதுன்னு தன்னை நம்புறதை விட அம்மனை மட்டுமே தொடர்ந்து வழிபட்டாலே போதும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்னு ராஜு சொல்றாரு. இப்படி வெளிப்படையா இவர் பேசுறதே எனக்கு வியப்பா இருந்தது. என்னை முழுமையாக நம்பாதீங்க. கடவுளை மட்டும் நம்புங்க. நான் நீங்க இருப்பேன், நாளைக்கு செத்து போயிடுவேன். நீ என்னை நம்பி என்ன பண்ண போறீங்க? நான் இருப்பேன், பணத்தை மேலே ஆசை வச்சு உங்ககிட்ட நிறைய கூட பிடிங்கிடுவேன். ஏன் என்னை நம்புறீங்க? யாரும் யோகினி நெத்தியில் எழுதிட்டு இல்லை. எல்லாமே காசு மேலே தான் எல்லாம் குறியாக இருக்கிறோம். அதில் நான் மட்டும் என்ன பெரிய இதாக ஹரிச்சந்திரனா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வரீங்க, கடவுளை கும்பிடுங்க. உனக்கு பிரியப்பட்டால் நீங்கள் வாக்கு கேளுங்க. இல்லை அதை பிடிக்கலாம் கூட விட்டுட்டு கடவுளை கும்பிடுங்க. இந்த கடவுள் எனக்கு சொந்தம்னு சொல்ல விரும்பல. எல்லாத்துக்கும் சொந்தம். யார் வேணும் கும்பிட்டுக்கலாம். நான் அங்கிருந்து புறப்படும் நேரம் வந்தது. அம்மனை ஊஞ்சல்ல வச்சு தாலாட்டும் பூஜை செஞ்சாங்க. நானும் கலந்துக்கிட்டேன். ஏதோ ஒரு பரவசத்தை உணர்ந்தேன். இங்க நடந்த நிகழ்வுகள், தேங்காய் குறி, இது எல்லாமே எனக்குள்ள ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கும் இது புதுவிதமான அனுபவமா தான் இருந்திருக்கும். அடுத்த ஒரு அமானுஷ நிகழ்வுல திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். அன்னியன் ஸ்டைலில் ஒரு சாமியார். மகான்களும் நாகசக்தியும் மாறி மாறி வந்து பேசும் வினோதம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்ச கரிய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.